இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்றைக்கி அதிகமான வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியா தான். பல்வேறு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது எப்பயுமே நம்ம தடை பண்ணவே முடியாது. பட் அதெல்லாம் கடந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பகுதி வாரியாக, அதாவது மாகாண வாரியாக, நம்ம எப்படி ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இந்தியாவில், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பகுதி வாரியாக ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் சில பெனிஃபிட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இன்றைக்கி அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போகிறீங்க அப்படின்னா படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏஜ் 55 வரலும் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதாமே, ஐஎல்ஸ் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பணம் கட்டி ஏமாந்து போயிருக்கீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது பண்ணாதீங்க. ஏன் அப்படி இந்த விஷயத்தை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதை ஈஸியாக அவங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். அதாவது எந்த இடத்துல நீங்கள் மிஸ்யூஸ் ஆகிறீங்க, ஏன் அந்த விஷயத்தை அவங்களால பண்ணித்தர முடியாது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் வீடியோவை தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ மறுபடியும் அகைன் போய் ஏமாத்துறாதீங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி லேபர் கேட்டகரியில் போகலான்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ எப்படியாவது நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மிஸ்யூஸ் பண்ணி நம்மகிட்ட காசு வாங்கினதுக்கப்புறம் நமக்கு அந்த வேலை கிடைக்காது. ஸோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரிஞ்சுங்க. ஓகே, இன்றைக்கி என்னென்ன கேட்டகரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி அக்ரிகல்ச்சர், அதாவது பழங்கள் பறிக்கிறது, பேக் பண்ணுற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது கால்நடை பராமரிப்பு. ஸோ கால்நடை பராமரிப்புன்றது பார்த்திங்கன்னா பால் பண்ணையில் நமக்கு அதுக்கான வேலைகள், அதுக்கு உணவு கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை. மூணாவது பார்த்திங்கன்னா உயிருடன் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பராமரிக்கிறது. ஸோ இது மூணாவது கேட்டகரி. நாலாவது பார்த்திங்கன்னா இறைச்சி வெட்டுறது. இதில் தான் அதிகமான மிஸ்யூஸ் நடந்திருக்கு. இந்த இறைச்சி வெட்டுறதுல பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி வரலும் இருக்குது. ஸோ அந்த வேலையை எல்லாருமே செய்ய முடியாது. ஆனால் ஈஸியாக சொல்லிடுறாங்க, இறைச்சி வெட்டுறதில் போயிடலாங்க, அதெல்லாம் மிஷின் தாங்க, ஈஸியாக பண்ணிடலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ இதை எவாலுவேட் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் நான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம டூல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டூல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டூலோட பெனிஃபிட் எல்லாமே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டிஸ்பிளே தெரிவிக்கிற இந்த தம்ப்நெயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, ஸோ ஆஸ்திரேலியாவில் இங்கிலீஷ் எக்ஸாம் இல்லாமல் எப்படி போகிறது, ஏஜ் 55 வரலும் எப்படி இருக்கிறவங்களும் போகிறது, ஸோ என்னென்ன கேட்டகரி, அதாவது அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய கேட்டகரி, ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா கால்நடை பராமரிப்பு, உயிருடன் இருக்கக்கூடிய ஆடு மாடு வளர்ப்பு, அதே மாதிரி இறைச்சி வெட்டுறது. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட எலிஜிபிலிட்டி எந்தெந்த மாகாணத்தில் இதை கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ பார்த்துருங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி தேவைப்படுது, இதை ப்ராசஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் டீம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதிலே நான் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வெப்சைட் லிங்கில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதையும் மீறி டவுட் இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க. இல்லை எங்ககிட்ட ஹெல்ப் தேவைப்படுச்சினாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். டூல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிவி, நான் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகிற மாதிரியான சிவி, நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸில் எந்த கண்ட்ரியில் பார்த்தாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தகுந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரக்கூடிய வசதி. ஸோ கம்பெனிக்கு நாங்களே ஃபார்வர்ட் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் நாங்களே பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிகழ்ச்சிகளை போகலாம் வாங்க. நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஸோ இந்த விசா எந்த அளவுக்கு உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன் நான். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஸோ வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த விசா கேட்டகரி இருக்குது. ரெண்டாவது யாருக்கு எலிஜிபிலிட்டி, முக்கியமான இதில் பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத ரொம்ப சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் சில குறிப்பிட்ட விஷயம் மட்டும், இந்த விசாவுக்கு போகிறதுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த விசா பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் 482ல் பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் நமக்கு இருக்குது. ஸோ அதே தான் ஸ்கில்டு தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா தேவை அப்படின்றதான் இதோட மெயின். யாருக்குன்னா அவங்களுக்கு தான்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 4 ஆண்டுகள் வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து இருக்கலாம். பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. லேபர் அக்ரிமெண்ட் வந்து அதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக கையில் வச்சுருக்கணும். ஐஎல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோர் தான். வெறும் ஆவரேஜாக ஒரு 5 இருந்தாவே வந்து போதும். நீங்கள் வந்து டெஃபினட்டாக இது வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. குறைஞ்சது 2 வருஷம் அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, சப் கிளாஸ் 482ல அப்ளை பண்ணுறீங்கன்னா இது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சப் கிளாஸ் 494 வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் விசா கேட்டகரி லெவலில் வந்துருது வந்து இது வந்து தற்காலிக விசா தான். இது வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசு வரல இருக்கலாம். இது சில பிராந்தியங்கள் அதாவது ரீஜனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. பட் 55 வரலன்றது நமக்கு வந்து கிடைச்சதே பெரிய பெனிஃபிட் தான் வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைஞ்சது ஐஎல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வந்து நீங்கள் ஆவரேஜாக இதுக்கும் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎன்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இது வந்து சப் கிளாஸ் வந்து 186. ஸோ இதில் வந்து அனுபவம் அதே ஸ்கில்டு தான் இதுக்கும் வந்து முக்கியமாக இதில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நேரடியாக பிஆர் வந்து இதில் வந்து எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. விசா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 186லேருந்து பிஆர் மாறும்போது நீங்கள் வந்து சப் கிளாஸ் வந்து 482 494 விசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்சர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஏஜ் கேட்டகரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 45 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐஎல்ஸ் வந்து 5 தான் இதில் இதுக்கும் வந்து தேவைப்படுது. ஸோ வந்து 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஐஎல்ஸ் 5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா வந்து ஆவரேஜாக எனக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் கூட இந்த ஸ்கோரை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்தாலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம விட்டுறவே கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஏஎல்எம் அதாவது பசிபிக் ஆஸ்திரேலியா தொழிலாளர்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலியமா நீங்க உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ இது வந்து இன்டீரியர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 9 மாதம் வரல நீங்க வந்து தங்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி நீண்ட கால விசாக்கு நாங்கள் உள்ள சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது ஒரு 4 இயர்ஸ் 1 to 4 இயர்ஸ் வரல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ குறிப்பிட்ட நாடுகள் மட்டுமே இதில் வந்து எலிஜிபிள் வந்து இருக்கும். ஸோ அதில் இந்தியா இருக்கு. ஸோ அதனால கவலை இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கவர்மெண்ட் தகுந்த மாதிரி தான். ஸோ நமக்கு இது வந்து கட்டாயமாக இந்த நம்மளோட கவர்மெண்ட் இதில் அக்ரிமெண்ட்ல இருக்கனால இந்த ஸ்கீமுக்கு மட்டும் வந்து நீங்கள் ஐஎல்சி எழுதாமே வந்து நீங்கள் வந்து அப்ரோச் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்பான்சர்ஸாக நீங்கள் தேடுவீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து தேடுறோம். அதுக்கு சில கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ சீக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய பவர்ஃபுல் வெப்சைட். இது வந்து ஜாப் போர்ட்டலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து அக்ரி லேபர் அப்படின்ற ஒரு கேட்டகரி நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். ஒர்க் ஃபோர்ஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற அந்த வெப்சைட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். NWI விசாஸ் போன்ற அந்த விவசாயத்துக்கு மட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் வந்து தேடலாம். ஸோ நீங்கள் வந்து வழக்கமாக நம்ம சொல்கிறது தான் ப்ராப்பராக ஒரு CV ரெடி பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூ உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைம் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து சில பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரெண்ட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சமைச்சு சாப்பிட்றது நம்ம தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விசா நிபந்தனைகள் உட்பட்ட தான். உங்களுக்கு சில உபாதைகள் இருந்ததுன்னா இந்த விசாக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 482 அதாவது சப் கிளாஸ் 482 494ல நீங்கள் ஸ்பான்சர் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இருக்குது. முக்கியமாக நான் முன்னாடி சொன்னதான் எங்கே ஏமாற்றுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த கறி வெட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குங்க, இதுக்கெல்லாம் நீங்களாம் அப்ளை பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த வேலை வந்து ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னா அதை வந்து நீங்கள் வந்து தோல் எடுக்கிறது, அந்த எலும்பு தனியாக பிரித்து எடுக்கிறது, ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்கிறவங்களால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். எல்லாரும் அந்த வேலையை செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக செய்ய முடியாது. இந்த இடத்த தான் வந்து நிறையா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதில் கவனமாக வந்து இருங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட் இண்டஸ்ட்ரி நேஷனல் ட்ரைனிங் அட்வைசரி கவுன்சில் அப்படின்றவங்க வந்து உங்களே மதிப்பீடு செய்வாங்க. உங்களுக்கு இந்த வேலை தெரியுதா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது எங்கே மீட் ஆகுதுன்னா AQF சர்டிஃபிகேட் லெவல் 3 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. இந்த வேலையில் மீண்டும் சொல்கிறேன், இதை போய் மிஸ்யூஸ் பண்ணுற இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராந்திய ஒப்பந்தங்கள் DAMESன்னு சொல்கிறாங்க வந்து டிசிக்னேட்டட் ஏரியா மைக்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அதாவது இன்டீரியர் இருக்கக்கூடிய ஏரியாவில் போகும்போது நமக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து அதிகமாக வந்து தேவை இருக்குது. ஸ்கோர் வந்து மற்ற கேட்டகரியில் நீங்கள் போனால் 6.5 7 கேட்குறதுல அந்த மாதிரி இல்லை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு ஈஸியாக நீங்கள் மைக்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி AQFனா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்
குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இந்த கட்டிட அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து உங்களை வந்து எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க, அதாவது டிப்ளமோ கேட்டகரியில் இருக்கீங்களா, டிகிரி லெவலில் இருக்கீங்களா, ஸோ அப்படின்ற உங்களோட எஜுகேஷன்ஸ் லெவல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சர்டிஃபைடு வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த கட்ட லெவலே போகும். அதாவது நீங்கள் 10th இருக்கீங்களா, டிகிரியில் இருக்கீங்களா, டிப்ளமோவில் இருக்கீங்களா, ஸோ எந்த லெவலில் உங்கள் ஸ்ட்ரென்த் இருக்குது பேசுறதுக்கு அப்படின்றது எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு 2. இது வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் நிலைக்கு, அதாவது ஒரு சூப்பர்வைசர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி செய்யறதுக்கான அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலைகள் இது வந்து. லெவல் 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் தான். சரிங்களா? நீங்களே வந்து சுயமா செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியதுக்கு கொடுக்கக்கூடியது. அடுத்தது லெவல் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இது கொஞ்சம் சிக்கலான ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் கேட்டகரியா வந்து இருந்தால் தான் இந்த இடத்துல இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருந்தால் தான் அவர் கீழே இவங்க வேலை செய்யும்போது கரெக்டாக செய்வாங்கன்னு நடக்கக்கூடிய இடத்துக்கு லெவல் 4 வந்து பண்றாங்க. அடுத்து டிப்ளமோ டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீட் இண்டஸ்ட்ரி லெவல் 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லெவல் 3யும் ஏக்யூஎஃப்ன்றது ரெண்டுமே வந்து ஒரே கன்சர்ன் தான். ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இவருக்கு இந்த திறமை இருக்குன்றது சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியும். இல்லைன்னா வந்து செய்யவே முடியாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேலையை வந்து எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த வேலையை மட்டும் செய்யவே முடியாது. இதை மட்டும் நான் இவ்வளோ தூரம் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை வச்சு தான் நிறைய மிஸ்யூஸ் ஆகி பணம் வாங்கி இப்போ ஏமாந்த சில நண்பர்கள் என்கிட்ட கன்சல்டிங் பேசும்போது சொன்னதுனால தான் வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி சப் கிளாஸ் 482 494லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இருக்கணும். ஸோ இந்த லெவல் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலையும் செய்ய முடியும். நம்ம பிஆரும் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பல்வேறு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்க இந்த நிகழ்ச்சி இந்த விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம்.